எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம முந்திரி பருப்பு, அதாவது ஸ்வீட்ஸ்க்கு, பாயசத்துக்கு, இல்லைனா புலாவ், பிரியாணி அதிலலாம் சும்மா கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி முந்திரி பருப்பு வச்ச ஒரு சூப்பரான கிரேவி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முந்திரி பருப்பு மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளியும் முந்திரி பருப்பையும் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இதில் 3 பெரிய சைஸ் தக்காளியை அடியில் கிராஸ் மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்போ தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். நெக்ஸ்ட் 75 கிராம் முந்திரி பருப்பை ஆட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியும் முந்திரி பருப்பையும் நல்லா ஆற விடுங்க. இது ஆறத்துக்குள்ளே கிரேவியில் முழுசாக ஆட் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் 200 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ எல்லா பக்கமும் வெந்து கலர் ஈவனாக வரும். முந்திரி பருப்பும் ஃப்ரை ஆகிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலரில் மாறினதும் எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் வேக வச்ச தக்காளியை தோல் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இதில் 1 வெங்காயம் மெலிசாக நறுக்கினது போடுங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் வேக வச்ச முந்திரி பருப்பு அப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வேக விடுங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறினதும் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இப்படி தான் நமக்கு வேணும். நெக்ஸ்ட்டு நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போடுங்க. அடுத்து 1 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது சேர்த்து 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். கடாயை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. மசாலா நல்லா திக்காக இருக்கிறதுனால ரொம்ப எண்ணெய்லாம் பிரிஞ்சு வராது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்க்குறேன். அதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்ல ரிச் அண்ட் ஸ்பெஷல் கிரேவி. இது நீங்கள் ஏதாவது கெட் டுகெதர்ஸ், சின்ன பார்ட்டிஸ், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸுக்கெல்லாம் செய்யலான்னு ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு வறுத்த வெங்காயம் அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். லாஸ்ட்டில் கொஞ்சமாக வறுத்த முந்திரி பருப்பையும் அப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். முந்திரி பருப்பு மசாலா கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, நான் கூட வச்சு சாப்பிட்லாம். அருமையான முந்திரி பருப்பு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நல்ல ஒரு ரிச்சான கிரேவி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.